வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் ஒரு நியூமரிக்கல்ஸ் பார்க்குறோம். இதுவும் என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ரொம்ப எளிமையான ஒரு கொஷின், ஆனால் முக்கியமான ஒரு கொஷின் டாபிக். பாருங்கள், கொஷின் என்ன அப்படின்னா, எ ஸ்டோன் ஆஃப் மாஸ் 0.25 kg tied to the end of a string is whirled round in a circle of radius 1.5 meter with a speed of 40 revolutions per minute in a horizontal plane. What is the tension in the string? கண்டுபிடிக்கணும். அடுத்து, what is the maximum speed with which the stone can be whirled around if the string can withstand a maximum tension of 200 Newton? தமிழில் சொல்லணும்னா, ஒரு கம்பியின் ஒரு முனையில் 0.25 கிலோகிராம் நிறை கொண்ட கல்லானது கட்டப்பட்டு 1.5 மீட்டர் ஆரமுடைய வட்டப்பாதையில் 40 சுற்றுகள் பர் நிமிடம், ஒரு நிமிடத்திற்கு 40 சுற்றுகள் என்ற வேகத்தில் கிடைத்தளத்தில் சுழற்றப்படுகிறது. கிடைத்தளத்தில்னா இந்த இதில் ஓகே, கிடைத்தளத்தில் சுழற்றப்படுகிறது. இப்படி சுற்றினா வேர்ட்டிக்கல் பிளேன், இப்படி சுற்றுறது ஹரிசாண்டல் பிளேன். கிடைத்தளத்தில் சுழற்றப்படுகிறது. கம்பியின் இழுவிசை எவ்வளவு அது கண்டுபிடிக்கணும். அடுத்து, கம்பியானது 200 நியூட்டன் இழுவிசையைத்தான் தாங்கும் எனில் கல்லானது அதிகபட்சம் எவ்வளவு வேகத்தில் சுழற்றப்படலாம்? இதுதான் கொஸ்டின். ஓகே, கொஸ்டினை முதல்ல நோட் பண்ணிங்க, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். கிவன் என்னன்னு பார்ப்போம். எம் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த ஸ்டோன், கல்லினுடைய நிறை எவ்வளோ அப்படின்னா 0.25 கிலோகிராம். அடுத்து, அந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் கிடைத்தளத்தில், நம்ம போர்டில் இப்படி வேர்ட்டிக்கலாக தான் காமிக்க முடியும், அது எப்படி வேணால் காமிக்கலாம். கிடைத்தளத்தில் இப்படி சுற்றுற மாதிரி ஓகே. ஸோ அதை நான் இந்த டைரெக்ஷனில் இப்படி காமிக்கிறேன். ஸோ கிடைத்தளத்தில் வட்டப்பாதையில் அந்த கல் வந்து சுற்றி வருது, கம்பியில் கட்டப்பட்ட கல். அந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளோ அப்படின்னா 1.5 மீட்டர். அப்போ ஆர் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருது அப்படின்னா, அதனுடைய ஸ்பீடு வந்து வேகம் வந்து எவ்வளோ அப்படின்னா 40 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். v = 40 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். இந்த இடம் தான் கவனிக்க வேண்டியது. அடுத்து, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இழுவிசை, இந்த கம்பியில் இருக்கக்கூடிய இழுவிசை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றி வரப்போ அங்கே இழுவிசை அப்படிங்கிறது என்னென்னா மைய நோக்கு விசையாக செயல்படுது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு வந்து என்னது ஜென்ரலாக F = mv²/r. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா இல்லையா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா. ஸோ இங்கே இந்த எது மைய நோக்கு விசையாக செயல்படுது அப்படின்னா இந்த டி தான், இழுவிசை தான் மைய நோக்கு விசையாக செயல்படுது. அப்போ இங்கே டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ இங்கே T = mv²/r, கேபிட்டல் ஆர். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? இழுவிசை தான், T தான் கேட்குறாங்க டேரெக்டாக. அப்போ T கண்டுபிடிக்கலாம். மாஸ் இஸ் கிவன் டைரக்ட்லி, இங்கே இருக்குது. R இஸ் கிவன் டைரக்ட்லி. இப்போ V வந்து என்னென்னா ஸ்பீடு. அந்த ஸ்பீடு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? நம்ம ஸ்பீடுக்கு யூனிட் என்ன சொல்லுவோம்? மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? ஸ்பீடுக்கு யூனிட் வந்து SI யூனிட் மீட்டர் பர் செகண்ட். மற்றதெல்லாம் கிலோகிராமில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. இது மட்டும் ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் ஸ்பீடை. ஒரு நிமிஷத்துக்கு 40 சுற்றுது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு என்ன மீட்டர் பர் செகண்டில் சொல்லணும். எப்படி மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறது? இதுக்கு வேணால் ஒரு ஈக்குவல் நம்பர் கொடுத்துக்கோம். இப்போ V கண்டுபிடிக்கணும். V = என்ன அப்படின்னா 40 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு சொல்கிறாங்க. இதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 40 × ரெவல்யூஷன் அப்படின்னா அது ஒரு சுற்று இல்லையா? அதான் 1 ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு முழு சுற்று வரப்போ அது எவ்வளோ தூரம் கடந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ தூரம் கடந்திருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வரத்தப்போ எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்னா இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் 2πr. அப்போ ஒரு ரெவல்யூஷன்னா 2πrன்னு நம்ம சொல்லலாம். 2πr ஓகேயா? டிவைடட் பை மினிட். நமக்கு SI யூனிட் ஆஃப் டைம் வந்து மினிட் கிடையாது, செகண்ட். அப்போ மினிட்டை செகண்டுக்கு மாறும். ஒரு மினிட்னா எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்போ 60 செகண்ட். இவ்வளோ மீட்டர் பை செகண்ட். ஓகே, இவ்வளோ மீட்டர் பை செகண்ட். இப்போ மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய்ட்டு அங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. இதனுடைய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், இது வந்து
2 டைம்ஸு, இது 3 டைம்ஸ், 3 2s are 6. அப்போது மேலே என்ன வரும், 4 pi r, 2 into 2 4, 4 pi r by 3 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வந்து ஸ்பீடு நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஓகே, 4 pi r, 4 by 3 pi r மீட்டர் பர் செகண்ட். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வீல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், சப்ஸ்டிடியூட்டிங் v, அதாவது வேல்யூ ஆஃப் v in 1 சப்ஸ்டியூட் பண்ணால் t ஈக்குவல் டு என்ன கிடைக்குது பாருங்கள், m அப்படியே இருக்கட்டும், m இன்ட்டு v ஸ்கொயர்ட், விக்கு பதில் அப்போ என்ன பண்ணணும், இது பண்ணணும், இது இல்லையா. அப்போ 4 by 3 pi r ஹோல் ஸ்கொயர், ஏன்னா v ஸ்கொயர்டு இங்கே பை ஆர் இருக்குது, பை ஆர், ஸோ இங்கே ஆர் போடும். இப்போ என்ன வரும், இது ஸ்கொயர் பண்ணால் t ஈக்குவல் டு m இன்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 ஸ்கொயர் 16, 16 இன்ட்டு பை ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இல்லையா, ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஆர் 3 இருக்குது, 3யை ஸ்கொயர் பண்ணணும், 3யை ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 9r வந்துடும், 9 இன்ட்டு ஆர் வந்துடும். இதில் ஒரு ஆர், இதில் ஒரு ஆர் கேன்சல் பண்ணலாம். மீதி உள்ள வேல்யூஸ்க்கெல்லாம் நம்ம குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண விட தான். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், மாஸ் வந்து 0.25 kg கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 16 இன்ட்டு பை வேல்யூ 3.14 இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 3.14 இன்ட்டு 3.14 பை ஸ்கொயர் இருக்கிறனால டிவைடட் பை 9. இதை சால்வ் பண்ண விட தான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4.38 இன்ட்டு 1.5ன்னு கிடைக்குது, தட் இஸ் 6.57 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 6.57 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது வந்து என்னது, 7ங்கிறது கிரேட்டர் தென் 5, அப்போ 6.6ன்னு மாற்றிக்கலாம். அப்போ t ஈக்குவல் டு 6.6 நியூட்டன். இந்த வேகத்தில் 40 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அந்த வேகத்தில் சுற்றுறப்ப இதில் இருக்கக்கூடிய டென்ஷனல் ஃபோர்ஸ் இழுவிசை எவ்வளோ அப்படின்னா 6.6 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த v கன்வெர்ட் பண்ணுறது தெரியணும், அது தெரியணும். ஓகே, அந்த கான்செப்ட் தான் இதில் முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கம்பி வந்து மேக்ஸிமம் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 200 நியூட்டன் தான் தாங்கும் அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ, ஏன்னா இந்த ஃபோர்ஸும் இந்த வெலாசிட்டி என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா, இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அப்போது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து 200 நியூட்டன் தான்னா இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். அப்போ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், t ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர் இல்லையா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, v தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் ஸ்பீட். அப்போ v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா t இன்ட்டு ஆர் பை m அப்படின்னு வந்துடும். அப்போ v ஈக்குவல் டு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி வந்துடும். இப்போ முதல்ல இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, tm வந்து 200 நியூட்டன் கொடுத்தாச்சு. அப்போ vm ஸ்கொயர்டு ஈக்குவல் டு t வந்து எவ்வளவு 200 நியூட்டன் சொல்லியிருக்காங்க, 200 இன்ட்டு ஆர் வந்து 1.5 மீட்டர், மாஸ் வந்து 0.5. இப்போ இந்த விஎம் ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 கிடைக்குது. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1200 கிடைக்கும். பாருங்கள், இது வந்து 0.5 1.5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 0.5 kg, தட் இஸ் 200 நியூட்டன், ஆர் வந்து 1.5 கரெக்டு. இப்போ இது வந்து 3 டைம்ஸ் வரும், 600. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சப்ஸ்டியூஷனில். t ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர் ஆர் v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு tr பை m. t வந்து 200 நியூட்டன் சொல்லியிருந்தாங்க, இன்ட்டு ஆர் வந்து 1.5 மீட்டர், m வந்து 0.5, m வந்து 0.25 kg, சாரி தப்பாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், m வந்து 0.25 kg. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 0.25 அப்படின்னா 0.25, 1.5ல் எத்தனை 0.25 இருக்குது நமக்கு, 6, 6 டைம்ஸ் இல்லையா. அப்போ 6 × 200 1200. அப்போ விஎம் ஸ்கொயர்டு வந்து 1200 அப்படின்னா விஎம் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் 1200. இதை எப்படி பிரித்து எழுதலாம், 100 × 12 × 100 அப்படி எழுதலாம், ஆறு
400 இன்ட்டு 3ன்னு எழுதினாலும் சரி, 400 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம், 1200. இதுக்கு 400 ரூட் எடுத்தால் 20 இன்ட்டு √3 அப்படின்னு வரும். இப்போ 20 இன்ட்டு √3னா √3யோட வேல்யூ வந்து 1.732 இல்லையா? 20 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 34.6ன்னு கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 35. அப்போ விஎம் வேல்யூ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னா 35 மீட்டர் பர் செகண்ட். 35 மீட்டர் பர் செகண்ட் இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட். 200 நியூட்டன் தான் இது தாங்கும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் இந்த ஸ்டோன் சுற்றி வரலாம் அப்படின்னா 35 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 35 மீட்டர் சுற்றலாம். இதுதான் ஓகே. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான். இந்த ஃபார்முலா தெரியணும், ஆனால் இந்த கன்வர்ஷன் பண்ண தெரியணும். வெலாசிட்டியை ஸ்பீடை வந்து நாட் வெலாசிட்டி ஸ்பீடை வந்து ரெவல்யூஷன் பர் மினிட்டில் இருக்கிறத மீட்டர் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.